சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். சன் தொலைக்காட்சியில 15 வருடத்துக்கு முன்பு செம்ம ஹிட்டாக ஒளிபரப்பாகி வந்த சீரியல் நாதஸ்வரம். யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. திருமுருகனுக்கு தங்கைகள்ல ஒருவராக ராகினி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அவருக்கு தொடர் நல்ல ரீச் கொடுத்திருந்தது. அந்த சீரியலை தொடர்ந்து கல்யாண பரிசு உள்ளிட்ட பல சீரியல்கள் நடிச்சிருந்தாங்க. பிறகு அடுத்தடுத்த சீரியல் நடிச்சு வந்தவங்க தன்னுடைய நீண்ட நாள் காதலர் அரவிந்த் சேகர் என்பவரை 2024ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சு கொண்டாங்க. பாடி பில்டரான அவர் திடீரென உயிரிழந்தார். அதுவும் திருமணமாகி சில மாதங்களே இருந்துட்டாங்க. இது அவருக்கும் ஷாக்காக இருந்தது. தன்னுடைய கணவர் இருந்தாலும் அவர் என்னோட தான் இருக்கிறார், அவருடன் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி இப்போ தன்னுடைய கணவர் குறித்து அழகான விஷயங்களை கூறிய வண்ணம் இருக்கிறாங்க. நடிகை ஸ்ருதி அண்மையில் ஒரு பேட்டியில என்னை இரண்டாவது திருமணம் செய்ய சொல்லி பெற்றோர்கள் மாமியாரும் கேட்டுக்கொண்டதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சமூக கட்டமைப்புல எனக்கு நம்பிக்கை இல்லை. தனியாக வாழ்றதும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு வாழ்றதும் அவரவர் திறமைதான். வரும் காலங்களில் எனக்கு வேறு ஒரு பையனை பிடித்தால் கூட அவரை எனக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய பாதுகாவலர் தேவதை என் கணவர் அருணாகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென்னிந்திய சினிமாவில் இசைக்கு புதுவிதமான நிறத்தை கொடுத்தவர் இசையமைப்பாளர்களில் ஒருவர் தான் சந்தோஷ் நாராயணன். தன்னுடைய தனித்துவமான இசையை கொடுத்த சந்தோஷ் நாராயணனுடைய மகள் டி பாடகியாக அறிமுகமாகி அசத்தி வராங்க. பல படங்களுக்கு பாடிய டி சந்தோஷ் நாராயணனுடைய சொந்த மகள் கிடையாது அப்படின்ற உண்மை பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இதை சந்தோஷ் நாராயணின் மனைவி மீனாட்சி பகிர்ந்திருக்கிறாங்க. மனைவி லட்சுமி அதில் என்னுடைய மகள் டி மற்றும் என் மகன் சுதீசன் இருவரும் என் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைகள். பிறகு என் வாழ்க்கையில் சந்தோஷ் நாராயணன் வந்தார். இந்த இரு குழந்தைகளை அவர் ஒரு நாளும் வேறுபடுத்தி பார்த்ததே இல்லை. தன்னுடைய சொந்த குழந்தைகள் போலவே ஏற்றுக்கொண்டு வளர்த்தார். அதனால் தான் இன்று நாங்கள் ஒரு அழகான குடும்பமாக இருக்கிறோம். இசைதான் எங்களை ஒன்றாக இணைத்தது அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக பேசியிருக்கிறது இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. இயக்குனர் பார்த்திபன் மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் இறுதி அஞ்சலி நடந்த போது தனக்கு சாபம் விட்ட நபர் குறித்து பேசியிருக்கிறாங்க. பாக்யராஜ் சார் அஸ்தியை கரைத்து விட்டு வீட்டுக்கு வந்தா இரவு ஒரு 10 மணி இருக்கும். அவருடைய உதவியாளரிடமிருந்து மெசேஜ் வந்தது, நீ விரைவில் செத்துடுவ, ஆனா உனக்கு கூட்டம் வராதுன்னு அதில் இருந்தது. அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி ஒரு குடும்பஸ்தனாக இருக்க முடியும்? மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்? மெய்மறந்து வேலை செய்ததற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளா? என்னை நேரில் வந்து அறைந்திருக்கலாம். நான் இறந்ததன் பின்பு எனக்கு கூட்டம் வருமா வராதான்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த சாபம் முட்டாள்தனமாக இருக்கிறது. உங்களுக்கு சாபம் விட்டது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என் உதவியாளர்கள். அந்த நபர் என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு 10 சேனல்களில் என்னை பற்றி தவறாக பேசி பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மெசேஜை அனுப்பியது யார் என்று எனக்கு தெரியாது போல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்து என்னால் தாங்கவே முடியவில்லை. அவர் என்னை பற்றி நிறைய குறைகள் சொல்லிட்டு இருக்கிறார். துணை முதல்வர் படத்தை தொகுத்து வழங்க வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்திபன் வரவில்லை அப்படின்னு சொன்னார். என் முன்னாள் மனைவி சீதா அந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அவர் வருவது தெரிந்தால் நான் வரவில்லை. நாங்கள் சகஜமாக பிரிந்து போன தம்பதி கிடையாது. அதனால் நான் வரல சார் அப்படின்னு இயக்குனரிடம் சொன்னேன். எங்கள் டைரக்டருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் 1.5 மாதங்களுக்கு முன் அவரை பற்றி மோசமாக பேசினார். பாக்யராஜ் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டான் என்று அந்த பேட்டியில் சொன்னார் சுந்தர்ராஜ். நாங்கள் இருவரும் ஒண்ணா வந்துதான் முயற்சி செய்தோம். ஒரு நாள் சொல்லாமல் கிளம்பிட்டான். நான் நன்றாக வந்து விடுவேனா அப்படின்ற பயத்தில் விட்டுட்டு போயிட்டான். அந்த கோபம் எனக்கு இருந்தது. நான் இயக்குனராக ஆன பிறகு கோபம் தீர்ந்தது. இப்படிப்பட்ட ஒருத்தரிடம் நிரந்தர தலைவர் பாக்யராஜ் அப்படின்னு எப்படி தோணும்? இதை நான் அவரிடம் சொல்லவில்லை. 10 இடத்தில் என்னை பற்றி மோசமாக பேசி வருகிறார் அப்படின்னு பார்த்திபன் தெரிவிச்சிருக்கிறாங்க. டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, தென்னிந்திய சினிமாவில் குறுகிய காலகட்டத்தில் டாப் நடிகையாகவும் அதிகம் சம்பளம் பெறும் நடிகைகள் ஒருவராகவும் திகழ்ந்து வரவங்க தான் நடிகை ஸ்ரீலீலா. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாக ஸ்ரீலீலாவுக்கு அடுத்தடுத்து பெரிய பட வாய்ப்புகள் கை நழுவி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அகில் அக்கினேனி நடிப்பில் வெளியான லெனின் மற்றும் அனகனகா ஒகராஜு போன்ற படங்களில் நடிக்கும் வாய்ப்பை ஸ்ரீலீலா தவற விட்டிருக்கிறாராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2 படங்களுமே இந்த ஆண்டில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இது தவிர விஜய் தேவகொண்டாவின் கிங்டம் படத்தில் முதலில் ஸ்ரீலீலா கமிட் ஆகி வெளியேற பிறகு பாக்யஸ்ரீ போர்ஸ் கமிட் ஆகி நடித்தாங்க. அதே போல் மற்றொரு பெரிய வாய்ப்பும் விட்டு போயிருக்கிறதா. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கவிருக்கிற படத்தின் கதாநாயகியாக ஸ்ரீலா விடம் தான் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அந்த ரோலுக்கு கைடலோகர் ஒப்பந்தமாகி இருக்கிறாராம். அப்படி இருந்தாலும் ஸ்ரீலீலா தனுஷின் ஓம், சாப்டர் 1, உதிரம், தி பிளட் ஹவு போன்ற படங்களில் நடிச்சு வருகிறாராம்.
இன்றைய டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில டாப் 5ல இருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கோட்ஸில்லா வெர்சஸ் காங் படத்தில் ஜியா அப்படின்ற ரோலில் நடித்து உலகளவில் பிரபலமானவர் தான் காது கேளாத இளம் நடிகை ஹேலி ஹாட்டில். அமெரிக்காவில் மெரிலாண்ட் மாநிலத்தில் இடம்பெற்ற கார் விபத்தில் கேலி உயிரிழந்திருப்பது தற்போது உலகை அதிர வைத்திருக்கிறது. காட்ஸில்லா வெர்சஸ் காங் படத்தில் முக்கிய ரோலில் நடித்திருக்கிற கேலி ஜூலை 21ஆம் தேதி அதிகாலை சுமார் 2:50 மணியளவில் மெரிலாண்ட் மாநிலத்தின் இஜாம்ஸ்வீல் பகுதியில் அதிக வேகத்தில் பயணித்ததில் விபத்துக்குள்ளாகியதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே ஹேலி ஹாட்டில் மரணமடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது குறித்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இழப்பு திரையுலகினரை ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மற்றும் ஒரு சூப்பரான சினிமா தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜிஎம்.